இது யாழினி பண்ண வேலையா தான் இருக்கும். ஐயோ, புனிதா என்ன பார்த்து முறைக்கிறாளே, இப்ப என்ன பண்றது? மாமா என் கூட கொஞ்சம் வாங்க. ஆஹா, புனிதா என்கிட்ட தனியா பேசணும்னு கூப்பிடுறாளே. புனிதா, என்கிட்ட ஏதாவது சொல்லணுமா? எதுக்கு இப்படி அவசரமா என்ன தனியா கூப்பிட்ட? நீங்க இப்படி பண்ணுவீங்கன்னு நான் நினைச்சு கூட பாக்கல மாமா. புனிதா, நான் என்ன பண்ண புனிதா? பண்றதெல்லாம் பண்ணிட்டு எதுவுமே தெரியாத மாதிரி நடிக்காதீங்க. என்னது, நான் நடிக்கிறேனா? அதுவும் உன்கிட்டயா? என்ன சொல்ற புனிதா? இப்படி அப்பாவியா மூஞ்சி வச்சுக்கிட்டா உங்க திட்டம் எனக்கு தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? எதுக்கு மாடிப்படியில எண்ணெய் ஊத்தி விட்டீங்க? என்னது, நான் எண்ணெய் ஊத்துனா? அதுவும் நீ வரும்போது? புனிதா, நான் எதுக்கு புனிதா அப்படி பண்ண போறேன்? வேற என்ன, மாடியில இருந்து கீழே வரும்போது நான் வழிக்கு கீழே விழணும், நீங்க வந்து என்ன தாங்கி பிடிக்கணும். அப்படி என்ன பிடிச்சீங்கன்னா மாமா எவ்வளவு நல்லவர்னு உங்க மேல எனக்கு காதல் வரும் தானே நீங்க இப்படி எல்லாம் பண்ணீங்க. போது, நிறுத்து புனிதா. என்ன விரும்ப வைக்க உன்னை காயப்படுத்தலாம் நான் நினைக்க மாட்டேன். இந்த வேலையை யார் பண்ணிருப்பாங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். ஒருவேளை என்னோட கெஸ் கரெக்ட்னா இந்த விஷயம் உங்களுக்கு தெரியாம நடந்திருக்காது மாமா. அதுக்காக தான் உங்களை கோவப்படுத்தி உண்மையை தெரிஞ்சுக்கலான்னு பாக்குறேன். சும்மா டயலாக்ல ஒண்ணு விடாதீங்க. புனிதா, சத்தியமா நான் எதுவும் பண்ணல புனிதா, என்ன நம்பு. உங்களை எப்படி நம்புறது? நான் மாடியில இருந்து விழுந்து என்னோட கையோ காலோ உடைஞ்சிருந்தா அப்போ உங்களுக்கு சந்தோஷமா இருந்திருக்கும். அதானே உங்களுக்கு வேணும். ஐயோ புனிதா, பேச்சு கூட அப்படி சொல்லாத புனிதா. உன்னை காயப்படுத்திட்டு நான் எப்படி சந்தோஷமா இருப்பேன்? நீ தானே என் உலகமே. சும்மா இப்ப எல்லாம் சொல்லாதீங்க மாமா.